விசேடமாக மாகாணத்தை அழகாக வைத்து அதிகார பகிர்வு செய்யப்பட்டது. மாகாணங்கள் இடையக்கூடிய வகையிலே அங்கே இடம் இருக்கிறது. மிக முக்கியமான விடயங்கள். ஆகையினாலே 13ஆம் திருத்தத்துக்கு அப்பாலும் சென்று அதிகார பகிர்வை அர்த்தமுள்ளதாக ஆக்குவேன் என்று மஹிந்த ராஜபக்ச இந்தியாவுக்கு 3 தடவை எழுத்திலே வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். கூட்டறிக்கை மூலமாக 13ஆம் திருத்தத்தை முழுவதுமாக அமுல்படுத்தி அதுக்கு அப்பாலும் சென்று அதிகார பகிர்வை அர்த்தமுள்ளதாக ஆக்குவேன் என்று அவர் கொடுத்த வாக்குறுதி. அதே அரசாங்கம், அதே கட்சி வேறு பெயரில் இருந்தாலும் அவர்கள் அதை மீறுவதற்கு முயற்சி எடுக்க மாட்டார்கள் என்பதற்கு அப்பால் அதை அந்த கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவும் வேண்டும். அதை நாங்கள் வலிமையாக வலியுறுத்துவோம். 10 வருடத்துக்கு மேலாக யுத்தம் முடிவடைந்த பிறகு தமிழ் தேசிய பிரச்சினைக்கு முழுமையான ஒரு தீர்வு கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்து யுத்தத்தை முடிப்பதற்கு பல நாடுகளுடைய உதவிகளை அவர்கள் பெற்றிருந்த போதிலேயும் 10-11 வருடங்களுக்கு பிறகு இன்னமும் அதை செய்யாமல் இருப்பது சர்வதேசத்துக்கு கொடுத்த வாக்குறுதிகளை மீறுகிற செயல். ஆகையினாலே இந்த அரசாங்கத்தின் காலத்திலே அதை அவர்களை செய்ய வைப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எடுக்கும் என்பதை எங்களுடைய மக்களுக்கு நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன். இரண்டாவதாக, வடக்கு கிழக்கை பொறுத்தவரையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாரிய பின்னடைவை ஒன்றை சந்தித்திருக்கிறது. நாங்கள் மக்களிடத்திலே 20 ஆசனங்கள் கொடுத்து எங்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்கள் என்று கேட்டிருந்தோம். இப்பொழுது அதிலே அரைவாசி எண்ணிக்கை தான் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. 10 ஆசனங்கள், மிகவும் சொற்ப எண்ணிக்கை. இது நாங்கள் எதிர்பாராத ஒரு பின்னடைவு. உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களிலே 2018 பிப்ரவரி மாதத்திலே எங்களுக்கு இப்படியான ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருந்த போதிலேயும் அந்த தேர்தல் முறை வித்தியாசம், அந்த தேர்தல் சூழல் வித்தியாசம் ஆகையினாலே அதில் இருந்து நாங்கள் அதில் இருந்து மீண்டெழுந்தோம் என்ற நம்பிக்கையிலே நாங்கள் இந்த தேர்தலுக்கு முகம் கொடுத்தோம். ஆனாலும் இந்த தேர்தலிலே தமிழ் மக்கள் வாக்களித்திருக்கிற முறை எங்களுக்கு பல கரிசனைகளை எழுப்புகிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே நம்பிக்கை குறைந்திருக்கிறது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அந்த மக்கள் தீர்ப்பை நாங்கள் மிகவும் பொறுப்புணர்வோடு ஏற்றுக்கொள்வதோடு அந்த நம்பிக்கையை மீள கட்டியெழுப்புகிற செயற்பாட்டிலே உடனடியாக நாங்கள் இறங்குவோம். மக்களோடு செய்யப்படுகிற கலந்துரையாடல்கள், எங்களுடைய கட்சி அடிமட்ட தொண்டர்களோடு நாங்கள் செய்கிற உரையாடல்கள், எங்களுக்குள்ளேயே நாங்கள் நடத்துகிற ஆய்வுகள் மூலமாக இந்த பின்னடைவுக்கான காரணங்களை முழுமையாக கண்டறிந்து நாங்கள் உடனடியாக கட்சியை மறுசீரமைத்து மக்கள் மயப்படுத்தி திரும்பவும் தமிழ் மக்களுடைய ஏகோபித்த ஆணையை பெறக்கூடிய கட்சியாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம் என்பதை எங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு விசேடமாகவும் எங்களிலே நம்பிக்கை அற்று வேறு கட்சிகளுக்கு வாக்களித்த மக்களுக்கும் நான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பேச்சாளர் என்ற வகையிலே சொல்லி வைக்க விரும்புகிறேன். எங்களுக்கு வாக்களிக்காத மக்கள் வளமை போல 2 பக்கமும் போயிருக்கிறார்கள் என்று நான் சொன்னால் அது சரியான கூட்டாக அமையாது. கடும் தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் பக்கமாகவும் சில மக்கள் போயிருக்கிறார்கள். அவர்களை போலி தமிழ் தேசியவாதிகள் என்று நாங்கள் வர்ணிப்பதுண்டு. ஆனால் அவர்களுக்கும் ஒவ்வொரு ஆசனங்கள் கிடைத்திருக்கின்றன. ஆனால் வடக்கையும் கிழக்கையும் ஒட்டுமொத்தமாக பார்க்கிற போது அரசாங்கத்தோடு சேர்ந்து செயற்படுகிற அணிகள் திசையிலே மக்கள் போயிருக்கிறார்கள்.
வடக்கையும் கிழக்கையும் சேர்த்து பார்க்குற போது அந்த திசையிலே வாக்களித்த மக்கள் தொகை கூடுதலானதாக இருக்கிறது. அதன் ஒரு பிரதிபலிப்பாக அம்பாறையிலே இந்த தடவை ஒரு தமிழ் பிரதிநிதித்துவம் கூட கிடைக்காமல் போயிருக்கிறது. மட்டக்களப்பிலே நாங்கள் 2 ஆசனங்களுக்கு குறைக்கப்பட்டிருக்கிறோம். வன்னியிலே 3 ஆசனங்களுக்கு குறைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் விட மோசமாக யாழ்ப்பாணத்திலே நாங்கள் 3 ஆசனங்களுக்கு குறைக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு வெளியே இருக்கிற ஆசனங்கள் அதை விட கூடுதலானது 4 ஆசனங்கள். ஆகவே இந்த பின்னடைவு சம்பந்தமாக நாங்கள் உடனடியான சில கருத்து பரிமாறல்களை கட்சிக்குள்ளே நடத்துவோம். அதிலேயும் முக்கியமாக இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையிலே தமிழரசு கட்சியுடைய தலைவர் தோற்றிருக்கிறார். பொதுச் செயலாளர் மட்டக்களப்பிலே தோற்றிருக்கிறார். ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளே இருக்கிற பிரதான கட்சியான இலங்கை தமிழரசு கட்சியுடைய தலைமை தோற்றதாக கருதலாம். அவர்கள் ஒரு சில வாக்குகளாலே தோற்கவில்லை, அவர்கள் தீர்மானமாக தோற்றிருக்கிறார்கள். ஆகவே அதை குறித்தும் கட்சி நடவடிக்கை எடுக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அதற்கு மேலதிகமாக இந்த பின்னடைவுக்கு கட்சியும் கட்சியினுடைய செயற்பாடுகளும் கூட நிச்சயமாக ஒரு காரணமாகத்தான் இருந்திருக்கிறது. வெளியிலே இருந்து வந்த அழுத்தங்கள் ஒரு பக்கம் இருக்கத்தக்கதாக, கட்சிக்குள்ளே ஒற்றுமையின்மையும் கட்சிக்குள்ளேயே ஒரு சிலரை தோற்கடிக்க வேண்டும் என்று பகிரங்கமாகவே கூறி செயற்பட்ட தருணங்களும் இருக்கின்றன. ஆகவே இதை நாங்கள் ஒரு மிகவும் மோசமான செயற்பாடாக தேர்தல் காலத்திலேயே பார்த்திருக்கிறோம். இது சம்பந்தமாக ஒரே ஒரு தடவை நடவடிக்கை எடுக்கப்பட்டது. விமலேஸ்வரி என்கின்ற பெண்மணி பொய்யான ஒரு அவாண்ட குற்றச்சாட்டை என் மீது பகிரங்கமாக சுமத்திய போது மட்டும்தான் கட்சி நடவடிக்கை எடுத்து அவரை கட்சியிலிருந்து உடனடியாக இடைநிறுத்தியது. கட்சி பதவிகளிலிருந்து அவரை நீக்கியது. நானும் அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வதற்கு முன்னெடுத்தலாக சட்டத்தரணி கடிதம் ஒன்றை 1000 கோடி ரூபாவுக்கு அனுப்பி வைத்திருக்கிறேன். அதை தவிர கட்சியிலே பதவியிலே இருக்கிற பலர் நேரடியாகவே கட்சி வேட்பாளர்களை தாக்கி எழுதியும் பேசியும் இருந்த பல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இவற்றை குறித்து நான் பல தடவைகளிலே கட்சி தலைமைக்கு தெரியப்படுத்தியிருக்கிறேன். ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கவில்லை. திரு ஸ்ரீதரன் அவர்கள் பல தடவைகளிலே அதை தெரிவித்திருக்கிறார். எழுத்திலேயும் ஆதாரங்களோடு கட்சி தலைவருக்கு இதனை தெரியப்படுத்தி இருக்கிறார். ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலே பகிரங்கமாகவும் அதை பற்றி அவர் பேசியிருக்கிறார். அவர்கள் எவருக்கும் எதிராக எந்த நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுக்கப்பட்டிருக்கவில்லை. இது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். ஒரு அரசியல் கட்சி ஒரு முக்கியமான தேர்தலை சந்திக்கிற போது அந்த கட்சிக்குள்ளேயே இருந்து அந்த கட்சி நிறுத்தியிருக்கிற வேட்பாளர்களுக்கு எதிராக செயற்படுவது என்பது பாரதூரமான ஒரு தவறு. அது கட்சி அரசியலிலே உடனடியாக அவர்கள் கட்சியை விட்டு அவர்களை விலக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய ஒரு பாரிய குற்றம். ஆனபடினால் அதை கட்சி செய்யாமல் விட்டதும் கட்சியினுடைய பின்னடைவுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம். ஏனென்றால் வேறு கட்சிகள் எங்களுக்கு எதிராக விரல் நீட்டி குற்றம் சாட்டுகிறது சகஜம். அது தேர்தல் நேரத்திலே கூடுதலாகவும் நடக்கும். மக்கள் அதனை ஒரு விதத்திலே பார்த்து கொள்வார்கள். அது வழியிலே இருந்து இவர்கள் அவர்களுக்கு குற்றம் சாட்டுகிறார்கள், அவர்கள் இவர்களை குற்றம் சாட்டுகிறார்கள். ஆனால் ஒரு கட்சிக்கு உள்ளேயே இருந்து தங்களுடைய சொந்த கட்சியின் வேட்பாளர்களுக்கு எதிராகவே குற்றம் சாட்டுகிற போது மக்கள் அதனை இன்னொரு விதமாக பார்ப்பார்கள். அதிலே உண்மை இருக்க வேண்டும் என்று சில வேளைகளில் நினைப்பார்கள். ஆகையினாலே இந்த விடயம்
கட்சியினுடைய தோல்விக்கு ஒரு முக்கிய பங்காக இருந்திருக்கிறது என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. ஆனால் கட்சிக்குள்ளே யாரை அவர்கள் அப்படியாக குறிவைத்து தோற்கடிக்க வேண்டும் என்று பிரச்சாரம் செய்தார்களோ அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இதுதான் ஜனநாயகத்தினுடைய மேன்மை. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இறுதி நாட்களிலே கூட ஸ்ரீதரனையும் சுமந்திரனையும் தோற்கடிக்க வேண்டும் என்று துண்டு பிரசுரங்கள் வீதி வீதியாக வீசப்பட்டன. மக்களுடைய வீடுகளுக்கெல்லாம் எடுத்து சென்று கொடுக்கப்பட்டன. எல்லாவற்றையும் விட சமூக வலைத்தளங்களிலே, இணையதளங்களிலே முகநூல் மூலமாக கடுமையான எதிர்பிரச்சாரம் எங்கள் இருவருக்கும் எதிராக செய்யப்பட்டது. உண்மையை சொல்ல போனால் திரு ஸ்ரீதரனை விட நான் கூடுதலாகவும் விமர்சிக்கப்பட்டேன். ஆனால் அப்படியான விமர்சனங்களுக்கு மத்தியிலே தான் திரு ஸ்ரீதரன் முதலாவதாகவும் நான் இரண்டாவதாகவும் விருப்பு வாக்குகளிலே மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறோம். இது ஜனநாயகத்தை மதிக்கிற எவருக்கும் ஒரு முக்கிய பாடமாக அமைய வேண்டும். மக்கள் முன்பாக வேட்டு கட்சிகளுடைய குற்றச்சாட்டும் எங்களுடைய சொந்த கட்சிக்குள்ளே இருந்து வந்த குற்றச்சாட்டுகளையும் நாங்கள் முகம் கொடுத்திருந்த போதிலேயும் கூட மக்கள் தெளிவான ஆணையை எங்கள் இருவருக்கும் கொடுத்திருக்கிறார்கள். கட்சி பாரிய பின்னடைவை சந்தித்திருக்கிற காரணத்தினாலே நான் இதை ஒரு வெற்றியாக சொல்ல முடியாது. கட்சிக்கு வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். அதே வேளையிலே விசேடமாக திரு ஸ்ரீதரன் அவர்களுக்கும் எனக்கும் இத்தனை குற்றச்சாட்டுகளையும் மீறி எங்கள் மீது நம்பிக்கை வைத்து எங்களுக்கு விருப்பு வாக்குகளை அளித்த மக்களுக்கு பெரு நன்றியை நான் ஸ்ரீதரன் சார்பிலேயும் என் சார்பிலேயும் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். இனி வருகிற நாட்களிலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மீளெழுச்சி என்பது இளைஞர்களுடைய கையிலே தங்கியிருக்கிறது. திட்ட தெளிவாக ஒரு மாற்றம் வேண்டும் என்பதை மக்கள் கட்சிக்கு இடித்துரைத்திருக்கிறார்கள். ஊடகவியலாளர்கள் பத்திரிகையில் எழுதுகிற ஒரு சொல் இடித்துரைத்து, இதுதான் அது இடித்துரைத்திருக்கிறார்கள். ஆகையினாலே அது நடைபெற வேண்டும். மக்களுடைய நம்பிக்கையை எங்கள் மீது சுமத்தி இருக்கிறதன் காரணமாக மக்களால் கொடுக்கப்பட்ட அந்த ஆணையை நாங்கள் சிறமேல் கொண்டு கட்சி மீளெழுச்சியையும் நாங்கள் நடத்துவோம். அதனை பொறுப்பேற்று நாங்கள் முன்கொண்டு செல்வோம் என்கின்ற வாக்குறுதியையும் நான் மக்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். பாராளுமன்றத்திலே நாங்கள் 10 பேராகத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அமரப்போகிறது. யாழ்ப்பாணத்திலே இருந்து திரு விக்னேஸ்வரன் அவர்களும் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் இன்னொருவரும் இன்னும் 3 பாராளுமன்றத்துக்கு வருவார்கள். அவர்கள் எங்களோடு இணைந்து அல்லது நாங்கள் அவர்களோடு இணைந்து செயற்பட வேண்டும் என்கின்ற விருப்பத்தையும் இந்த வேளையிலே நான் தெரிவிக்க விரும்புகிறேன். தேர்தல் முடிந்து விட்டது. எங்களுக்கு எதிராக இருக்க போகிற சவால் என்பது மிக மிக பாரியது. ஆகையினாலே இந்த சவாலை முறியடிப்பதற்கு உங்கள் மீதும் மக்கள் நம்பிக்கை வைத்து உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். நாங்கள் உங்களுக்கு மக்கள் கொடுத்த ஜனநாயக தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதைப் போலவே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு 10 ஆசனங்களை மக்கள் கொடுத்திருக்கிற ஜனநாயக தீர்ப்பையும் நீங்கள் பெரிதாக மதிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நாங்கள் இணைந்து இந்த தமிழ் மக்களுக்கு எதிராக எழுந்திருக்கிற இந்த பாரிய சவாலை முறியடிப்பதற்கு, அதற்கு முகம் கொடுப்பதற்கு, சேர்ந்து பயணிப்பதற்கு எங்களுடைய கதவுகள் திறந்தே இருக்கின்றன என்பதை நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன். நன்றி. இப்போ இந்த தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பின்னடைவுக்கு தமிழரசு கட்சியின் தலைமையும் ஒரு காரணம் என்று மக்களால் சுட்டிக்காட்டப்படுது. எதிர்வரும் காலத்தில் இந்த தலைமையில் ஏதாவது மாற்றம் ஏற்படும் நீங்கள் கருதுகிறீங்களா? மக்களுடைய தீர்ப்பிலே நான் சொன்னதைப் போலவே தலைவரும் பொதுச் செயலாளரும் மோசமாக தோற்றிருக்கிறார்கள்.
ஆகவே அதனை நாங்கள் கருத்தில் எடுத்து உரிய நடவடிக்கை எடுப்போம். கட்சியினுடைய தேசிய பட்டியல் யாருடைய அது கட்சியினுடைய விவகாரம். நாங்கள் இன்னமும் அதை பற்றி பேசவில்லை. அது முடிவெடுக்கப்படவில்லை. அமைப்பு பதவி எடுப்பதற்கான இந்த அரசாங்கம் சாதாரண பெரும்பான்மை பெற்றிருந்தாலே அவர்கள் வேறொருவரோடு கூட்டு சேர வேண்டிய தேவை இருந்திருக்காது. 3/2 பெரும்பான்மையை பெற்றிருக்கிற அரசாங்கம் வேறொருவரோடும் கூட்டு சேர வேண்டிய தேவை அவர்களுக்கு கிடையாது. ஆகவே அந்த கேள்வி இல்லாது என்றுதான் நான் நினைக்கிறேன். இப்போ நேற்று ஒரு சம்பவம் நடைபெற்ற தேர்தல் வாக்கெடுப்பு நிலையத்தில் வந்து நீங்கள் 4வது இடத்துல இருந்து என்று சொல்லியும் இது ஒரு சூழ்ச்சியின் அடிப்படையில் தான் நீங்கள் 3வது இடத்துக்கு வந்து என்று சொல்லி நேற்று உங்களுக்கு எதிர்கொண்டும் அங்கே காட்டப்பட்டது. இதில் நீங்கள் என்ன சொல்றீங்க? இது ஒரு விசித்திரமான குற்றச்சாட்டு. தேர்தலிலே உடவியலாளருக்கு நன்றாக தெரிந்திருக்கும் தேர்தல் முறைகள் பற்றி அது ஒவ்வொரு பிரதேசத்தை சேர்ந்த வாக்குகள் ஒவ்வொரு இடத்திலே எண்ணப்படும். அந்த முடிவுகள் ஒவ்வொன்றும் வருகிற போது அந்த வாக்கெடுப்பு முகவர்கள் ஒவ்வொரு கட்சியினாலே நியமிக்கப்பட்ட முகவர்கள் தான் அந்த ஒவ்வொரு இடத்திலேயும் கணக்கெடுப்பு சரியாக நிகழ்ந்ததா என்று பார்த்து அவர்கள் அதிலே தங்களுடைய இணக்கத்தை கொடுப்பார்கள். அது கொடுத்த உடனே அதுதான் அங்கே எடுக்கப்பட்ட வாக்கு. அந்த வாக்குகள் எல்லாவற்றையும் கூட்டித்தான் இறுதியிலே அவருக்கு எவ்வளவு வாக்கு என்று தீர்மானிக்கப்படுகிறது. ஒவ்வொரு இடத்திலே இருந்தும் அப்படியாக முடிவுகள் வருகிற போது ஒரே நேரத்திலே வருவதில்லை. ஒவ்வொரு நேரத்திலே வருகிற போது ஒவ்வொரு வேட்பாளருக்குமான தொகையை கூட்டுகிற போது சில வேளைகளிலே வேட்பாளர் 1 முன்னிலையிலே நிற்பார், வேட்பாளர் 2 3ஆம் இடத்திலே இருப்பார். பிறகு இன்னொரு முடிவு வருகிற போது வேட்பாளர் 2 முதல் இடத்துக்கு போவார், வேட்பாளர் 1 5ஆம் இடத்துக்கு போவார். அது மாறி மாறி நடக்கிறபடியே இதிலே இது மிக மிக சாதாரணமான ஒரு விஷயம். ஆகையினாலே கணக்கு எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற போது இவர் முன்னிலையில் அவர் முன்னிலையில் என்று சொல்லுவது மிக மிக தவறான ஒரு செயல். என்றால் எந்த இடத்துல இருந்து முடிவு வருகிறது என்பதை பொறுத்து தான் அந்த முன்னிலை என்றதை சொல்லுவது. ஆனாலும் அதை சொல்லுவார்கள். சில வேளையிலே ஒரு குறித்த இடத்துல இருந்து கடைசியாக ஒரு முடிவு வந்தால் அது முடிவை முற்றிலும் மாற்றி போடும். முடிவே அல்ல, வருகிற முடிவு அதற்கு முன்னர் இருந்த நிலைமையை விட வேறுபட்டதாக இருக்கும். சென்ற தேர்தலிலே அனைவருக்கும் ஞாபகம் இருக்கும். இப்படியாகத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய 5வது ஆசனத்துக்கு திரு அருந்தவபாலன் தான் தெரிவாகிவிட்டார் என்ற ஒரு செய்தி இருந்தது. அதுவும் முடிவு வருவதற்கு முன்னதாக வந்த செய்தி. ஆனால் இறுதியிலே வந்த கடைசி வாக்கெடுப்பு நிலையத்திலே வந்த இந்த வாக்குகள் என்றாலே திரு சரவணபவன் திரு அருந்தவபாலனை விட முந்தி 300-400 வாக்குகள் கூடுதலாக அவர் பெற்றார். அவர் தான் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. திரு அருந்தவபாலன் தன்னுடைய ஆசனத்தை திரு சரவணபவன் திருடிவிட்டார் என்று ஒரு பாரிய குற்றச்சாட்டை சுமத்தியது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கலாம். அந்த குற்றச்சாட்டு வெறுமனே வாயிலே சொல்லப்பட்டதல்ல, கட்டுரைகளாக எழுதப்பட்டது. ஆங்கில பத்திரிகைகளிலே ஒரு முழு பக்கமாக பிரசுரிக்கவும் பட்டது. இந்த 5 வருட காலமும் அவர் அதையே சொல்லிக்கொண்டே இருந்தார். அதாவது 2010ஆம் ஆண்டு தான் முன்னிலையிலே நின்றதாகவும், கடைசி நேரத்திலே ஸ்ரீதரன் தன்னை பின்னாலே தள்ளிவிட்டு ஸ்ரீதரன் உள்ளே வந்ததாகவும், 2015ஆம் ஆண்டிலே தான் முன்னிலையிலே இருந்ததாகவும், திரு சரவணபவன் கடைசி நேரத்திலே வந்து தன்னை கீழே தள்ளிவிட்டு உள்ளே நுழைந்ததாகவும் ஒரு குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக அருந்தவபாலன் சொல்லிக்கொண்டே இருந்திருக்கிறார். இந்த தடவை என்ன சொல்லுவாரோ தெரியவில்லை. 3ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம், இந்த முறை 2ஆம் இடம் ஒருவருக்கு கிடைத்திருக்கிறது, அவருக்கு கிடைக்கவில்லை. திரு விக்னேஸ்வரன் தன்னை பின்னாலே தள்ளிவிட்டு முன்னாலே கடைசி நேரத்திலே தன்னுடைய ஆசனத்தை திருடி விட்டார் என்று திரு அருந்தவபாலன் சொல்லக்கூடும். அது ஒரு பழக்க தோஷம் அவருக்கு. ஆனால் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இது வளமையாக நடைபெறுகிறது. அது என்னென்றால் அவசரப்பட்டு பலர் இப்படியான இறுதி முடிவு வர முதல் இந்த செய்திகளை வெளியிடுவது, இவர் முன்னிலையில் அவர் முன்னிலையில். நான் கணக்கெடுக்கிற இடத்துக்கு போகவே இல்லை, வாக்கு கணக்கெடுக்கிற பிரதேசத்துக்கு நான் போகவே இல்லை. நான் என்றைக்கும் போனது கிடையாது. நான் வேட்பாளராக இருந்த காலங்களிலே ஒருபோதும் நான் போனது கிடையாது. 2 தடவை தான் நான் போனது கிடையாது. ஆனால் என்னுடைய முகவர் அங்கே ஒரு இடத்துல இருந்தார்.
அவர்கள் சொல்லுகிற செய்திகளின்படி தொடர்ச்சியாக எனக்கு வந்து கொண்டிருந்த செய்தி நான் 2ஆம் இடத்திலே இருப்பதாக. எல்லா இடத்திலேயும் இருந்து வந்த முடிவுகளை நீங்கள் பார்த்தால் அது உறுதி செய்யப்படும். ஏனென்றால் எல்லா இடத்திலேயும் நான் 1வது அல்லது 2வது இடத்திலே தான் இருக்கிறேன். எல்லா இடத்துலையும் 1வது அல்லது 2வது இடத்துல தான் நான் இருக்கிறேன். ஒவ்வொரு தொகுதியை எடுத்து பார்த்துக்கலாம். ஆகவே நான் 2ஆம் இடத்துல தான் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருந்தேன். அது மாறலாம். இங்கேயும் சிலர் வந்து நான் தோற்று விட்டதாக கூட சொன்னார்கள். சரி, தோற்றால் தோற்றது, அதில் என்ன இருக்குது? ஆனால் இறுதி முடிவு வர்ற வரை ஒன்றும் சொல்ல முடியாது. அப்படி இருந்தபோது நாங்கள் நேரலையிலே பார்த்தோம். ஒரு தடவை திரு சித்தார்த்தன் அந்த சென்ட்ரல் காலேஜுக்கு வந்ததையும் அவர் அவர் தான் தோற்று விட்டதாக அவருக்கு சொல்லப்பட்டதையும் அவர் சார்பாக பெரியதொரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நிகழ்ந்ததையும் சுமந்திரன் அவருடைய ஆசனத்தை திருடிவிட்டார் என்று கோஷங்கள் எழுப்பப்பட்டதையும் நான் பார்த்தேன். திரு சித்தார்த்தன் அங்கே உள்ளே போய் தெரிவத்தாட்சி அலுவலர் யாழ் அரசாங்க அதிபர் திரு மகேசன் மேசைக்கு அருகாமலே போய் அங்கே அமர்ந்திருந்து அவரோடு உரையாடுவதை நாங்கள் எல்லோரும் பார்த்தோம். நான் வீட்டிலே தான் பார்த்தேன். அந்த நேரத்தில் நாங்கள் போகவும் இல்லை. அவர் உரையாடுவதை நான் பார்த்தேன். உரையாடிவிட்டு அவர் வெளியே வந்தார். பிறகு என்னுடைய முகவர்கள் எனக்கு அறிவித்தார்கள், எல்லாம் எண்ணி முடிந்து விட்டது, இப்பொழுது ஒன்று சேர்த்து விட்டார்கள், இனி கையெழுத்து போட்டு அந்த படிவங்களை நிரப்பி அறிவிப்பதுதான் அடுத்ததாக செய்யப்பட வேண்டிய விடயம் என்று. அறிவிக்கிற நேரம் வந்துவிட்டது என்ற காரணத்தினால் தான் நான் அங்கே போனேன். ஏனென்றால் சென்ற தடவையும் அதே இடத்திலே அதே அறையிலே தான் நாங்கள் வேட்பாளர்கள் அனைவரும் உள்ளே போய் வரிசையிலே முன்னாலே அமர்ந்திருக்கிற போது அப்போதைய தெரிவத்தாட்சி அலுவலர் திரு வேதநாயகன் அவர்கள் எங்களுக்கு முடிவுகளை எங்களுக்குத்தான் அறிவித்தார் நேரடியாக வேட்பாளர்கள். அந்த ஞாபகம் எனக்கு இருந்தது. நான் அங்கே போய் உள்ளே போய் அவருடைய மேசைக்கு அருகாமையில் கூட அமரவில்லை, மேசையை தள்ளி இருந்த ஆசனங்களில் அமர்ந்து காத்து கொண்டிருந்தேன் முடிவு அறிவிக்கப்படும் வரைக்கும். அந்த வேளையில் இன்னொரு வேட்பாளர் திருமதி ரவிராஜ் கூட உள்ளே வந்து அரசாங்க அதிபரோடு உரையாடிவிட்டு சென்றார். அவர் உரையாடுகிற போது அதற்கு முன்னரும் வந்து அவரோடு உரையாடியதாகவும் அவர் சொன்னார். ஆகவே வேட்பாளர்கள் வந்து அரசாங்க அதிபரோடு உரையாடி சென்றிருக்கிறார்கள். நான் அரசாங்க அதிபரோடு உரையாடக்கூட இல்லை. நான் அங்கே இருக்கிற கதிரையில் பார்த்து கொண்டிருந்தது அறிவிப்பு எப்பொழுது என்று பார்த்தேன். அறிவிப்பு தாமதமாகி கொண்டிருந்தது, எனக்கு காரணம் தெரியாது. அந்த வேளையிலே வெளியிலே ஒரு பெரியதொரு ஆர்ப்பாட்டம் நடந்தது. என்னுடைய பெயரை சொல்லி பலர் உள்ளே நுழைய முயன்றார்கள். வலுக்கட்டாயமாக உள்ளே நுழைவதற்கு நுழைந்து கதவை தகர்த்து கொண்டு உள்ளே வருவதற்கு முயற்சி செய்யப்பட்டதை நான் பார்த்தேன். கடமையில் இருந்த போலீசார் அவர்களை விரட்டி அடிப்பதை நான் பார்த்தேன். அது கட்டாயம் செய்யப்பட்டிருக்க வேண்டிய ஒரு விடயம். என்றால் தேர்தல் முடிவுகள் எல்லாம் அந்த அறையிலே இருக்கிறது. அவர்கள் அத்துமீறி உள்ளே வந்து அவற்றையெல்லாம் எடுத்து விட்டால் இந்த தேர்தலே இல்லாமல் போயிருக்கும். ஆகையினாலே அது போலீசார் தங்களுடைய கடமையை செய்தார்கள் என்றுதான் நான் நம்புகிறேன். அவர்கள் துரத்தப்பட்டார்கள். அவர்கள் துரத்தப்பட்ட உடனே வெளியாகிற உடனே நான் இது நேரமாகிறது, இருந்து பிரயோசனம் இல்லை என்று நான் விட்டு வந்து விட்டேன். அவ்வளவுதான் நடந்தது. ஆனால் விசித்திரம் என்னவென்று சொன்னால், திரு சித்தார்த்தன் தோற்கப் போகிறார் என்று பலர் நினைத்த போது நான் அவருடைய ஆசனத்தை பறித்து விட்டேன் என்று ஒரு வதந்தி ஆர்ப்பாட்டம் அங்கே நடந்தது. பிறகு அவர் 3ஆவதாக வந்துவிட்டார். அவருக்கும் எனக்கும் இடையிலே 4000 வாக்கு வித்தியாசம். 4ஆவதாக வந்த திருமதி ரவிராஜ் துரதிருஷ்டவசமாக யார் அவருக்கு சொல்லிக் கொடுத்தார்களோ தெரியவில்லை, தன்னுடைய ஆசனத்தை நான் திருடி விட்டதாக. திரு சித்தார்த்தன் திருடினான்னு சொன்னால் கூட ஒரு சில 100 வாக்குகள் தான் வித்தியாசம். அது கூட நடக்கிறதுக்கு அங்கே இடமில்லை. ஏனென்றால் ஒவ்வொரு வாக்கெடுப்பு நிலையத்திலையும் அவர்களுடைய முகவர்கள் கணக்கிட்டுத்தான் அது நடக்கிறது. ஆனால் அப்படி கூட இல்லாமல் 4000க்கு மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்தில் இருந்த நான் அவருடைய ஆசனத்தை திருடி விட்டதாக
அவர் சொல்லியிருக்கிறார். முதல் தடவையாக தேர்தலில் போட்டியிடுகிற ஒரு பெண்மணி, அவருடைய செயற்பாடுகளை நான் விமர்சிக்க விரும்பவில்லை. ஆனால் குறைந்தது அவரோடு கூட இருந்தவர்களாவது அவருக்கு இது சாத்தியமே அற்றது என்பதை தெளிவாக சொல்லியிருக்க வேண்டும். அவரை தவறாக வழிநடத்தி இருப்பது மிக மிக வருந்தத்தக்க ஒரு செயல். ஆகவே அவர் மனமுடைந்தது எனக்கு விளங்குகிறது. அதனால் நானும் கவலைப்படுகிறேன். ஆனால் தேர்தல் வாக்குகள் அப்படியாக சூறையாடப்பட முடியாது. கடைசி வரைக்கும் 2ஆம் இடத்திலே 4000 வாக்குகளை கூட எடுத்தவர் 4ஆம் இடத்திலே இடத்தை திருடினதாக எவரும் கனவிலேயும் குற்றஞ்சாட்ட கூட முயல மாட்டார்கள். பழமையாக அந்த கடைசி இடத்துக்கு விடுபடுறவருக்கு இடையில தான் இந்த குற்றச்சாட்டுகள் நடக்கிறது. அதுவும் போலியானது. போன தடவை நான் திரு சரவணபவனோடு எனக்கு பல முரண்பாடுகள் இருக்கிறது. அவருடைய பத்திரிகை எங்களுடைய இந்த தேர்தல் வீழ்ச்சிக்கு பிரதானமான ஒரு காரணம். ஆனாலும் நான் சொல்லுகிறேன், சென்ற தேர்தலில் அவர் திரு சரவணபவன் வாக்குகளை சூறையாடவில்லை, அவர் களவாடவில்லை, அவர் சரியாகத்தான் வென்றவர். அவர் மீது எனக்கு என்ன விதமான விமர்சனங்கள் இருந்தாலும் அதை அவர் செய்யலாம், செய்ய முடியாது. தேர்தலில் அதை செய்ய முடியாது. ஆகையினால விஷயம் விளங்காமல் அல்லது வேண்டுமென்றே தவறாக வழிநடத்தப்பட்டு இப்படியான ஒரு வதந்தி பரவ விடப்பட்டிருக்கிறது. இது ஒரு பின்னணியிலே நடைபெறுகிறது என்பது தெளிவாக தெரிகிறது. ஏனென்றால் சித்தார்த்தன் தோற்கிறது போல் இருந்தாலும் நான் தான் காரணம், திருமதி ரவிராஜ் தோற்கிறதை போல் இருந்தாலும் நான் தான் காரணம். ஆகவே அதற்கு சொல்லப்படுற காரணம், நான் அங்கே கணக்கெடுக்கிற நிலையத்துக்குள்ளே போனேன். கணக்கெடுக்கிற நிலையத்துக்குள்ளே நான் போகலை. அந்த அரசாங்க அதிபரை சந்திக்கிற இடத்துல அவரை மற்றவர்கள் முதலே சந்தித்திருக்கிறார்கள், மற்ற வேட்பாளர்கள் சந்தித்திருக்கிறார்கள். நான் அறிவிப்பு செய்கிற இடத்துக்கு மட்டும்தான் நான் சென்றிருந்தேன். நான் அப்படினால சொல்லப்படுகிற சாட்டுகள் கூட விசித்திரமானவைகள், நகைப்புக்குரியவைகள். ஆனால் சிறிய வாக்கு வித்தியாசத்திலே திரு சித்தார்த்தனுக்கும் திருமதி ரவிராஜுக்கும் இடையிலே இருக்கும் வாக்குகள் சொற்பளவிலான வாக்குகள். ஆகவே சிறிய வாக்கு வித்தியாசத்திலே தோற்றுவிட்ட ஒருவருடைய மனமுடைந்த நிலையிலே அவரை குறித்து நான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை. அவருக்கு என்னுடைய அனுதாபங்கள். தற்போதைய ஆட்சியில் தற்போதைய அரசாங்கம் தனிப்பெரும் ஆட்சி இருக்குது. புதிய அரசியலமைப்பு எப்படியான ஏற்பாடாக இருக்கு? இது அதான் சொன்ன நான், இது ஒரு மிகவும் சவால் மிக்க ஒரு தருணம். இதை நாங்கள் இலகுல எதிர்கொள்ள முடியாது. அதற்காகத்தான் நான் திரு விக்னேஸ்வரனையும் திரு கஜேந்திரகுமார் அணியையும் கூட நாங்கள் சேர்ந்து செயற்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை கூட நான் முன்வைக்கிறேன். ஏனென்றால் தமிழ் தேசிய பரப்பிலே இயங்குகிற கட்சிகள் குறைந்தது ஒன்றாக செயற்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. மற்றைய வாக்கு, தமிழ் மக்களுடைய வாக்குகள் துரதிருஷ்டவசமாக அரசாங்கத்தோடு இணங்கி செயற்படுகிறவர்கள் பக்கமாக போயிருக்கிறது. அதை குறித்து நாங்கள் கவனம் எடுக்க வேண்டும். ஏன் மக்கள் அப்படியாக சிந்திக்கிறார்கள்? அபிவிருத்தி என்று பல சொல்லுகிறார்கள். நான் அபிவிருத்தி என்று சொல்லை விட மக்களுடைய அத்தியாவசிய அடிப்படை தேவைகளையும் நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு பொறுப்புகள் இருக்கிறது என்பதை இந்த தேர்தல் பரப்புரையிலே நான் பல தடவைகளே சொல்லியிருக்கிறேன். அதை கூட தெளிவுபடுத்தி சுமந்திரனுக்கு அமைச்சு பதவி ஆசை என்று உதயன் பத்திரிகை முன்பக்கத்திலே பிரசுரித்திருந்தது. ஆகவே ஆனால் நான் சொன்ன கருத்து, இந்த விடயங்கள், வேலை வாய்ப்புகள் போன்ற பல விடயங்கள் எங்களுடைய மக்களுக்கு மிக மிக முக்கியமானவை. அவற்றை குறித்து நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். வருங்காலத்திலே நாங்கள் எங்களுடைய கவனத்தை தமிழ் தேசிய பிரச்சனையை தீர்ப்பதிலே எவ்வளவு செலுத்துகிறோமோ குறைந்தளவு ஒரு பகுதியாவது எங்களுடைய மக்களுடைய இந்த அடிப்படை தேவைகளை சந்திப்பதிலே குறித்த விடயங்களிலே நாங்கள் கவனம் செலுத்தியே ஆக வேண்டும். இல்லை என்று சொன்னால் இளைஞர்கள் வெளிநாட்டுக்கு போய்கொண்டே இருப்பார்கள். இங்கே வேலை வாய்ப்பு இல்லை என்றால் அப்படியே போய்கொண்டிருந்தால் அதுக்கு பிறகு சில வருடங்களிலே இங்கே தமிழ் தேசிய பிரச்சனை என்ற ஒன்றே இல்லாமல் கூட போய்விடும்.
நான் உதயன் பத்திரிகை பற்றி சொன்னது இந்த 2 விடயங்கள் மட்டுமல்ல. தமிழ் தேசியத்தை காக்க சுமந்திரனை தோற்கடிப்போம் என்று அந்த பத்திரிகை தலையங்கம் கூட எழுதியது. ஒரு சக வேட்பாளருடைய பத்திரிகை அப்படியான மோசமான ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபட்டது. அது தன்னுடைய கட்சியை இவ்வளவாக பாதிக்கும் என்று கூட தெரியாதவரை போல 10 வருஷம் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த ஒருவர் மிக மிக பொறுப்பில்லாமல் செயற்பட்டதுனாலே அவர் தோற்றார். அவர் கட்டாயம் தோற்றிருக்க வேண்டும். அவர் தோற்றார். அது மக்களுக்கு அவருடைய செயற்பாடுகள் தெரிந்து அவரை தோற்கடித்தார்கள். ஆனால் அது கட்சியை எவ்வளவு பலவீனப்படுத்தி இருக்கிறது என்பது கட்சியில் இருக்கிற அனைவருக்கும் இப்பொழுதாவது தெரிய வேண்டும். நான் கட்சி தலைமை இல்லை, நான் பேச்சாளர் மட்டும்தான். ஆனால் ஒன்று தமிழ் மக்களுக்கு ஒரு நன்றி சொல்ல வேண்டும். திரு சரவணபவன் 2 தடவைகள் தமிழ் மக்களுக்கு ஆலோசனை சொல்லியிருந்தார். சூத்தை கத்தரிக்காய் இருந்தால் சூத்தையை வெட்டி விடுங்கோ, கத்தரிக்காய் வச்சிருங்கோன்னு சொன்னார். குருவிச்சை மரத்தில் வளர்ந்துட்டுதுன்றால் மரத்தை வெட்டாதீங்கோ, குருவிச்சையை மட்டும் வெட்டி விடுங்கோன்னு சொன்னார். தமிழ் மக்கள் நன்றாகவே அவருடைய ஆலோசனையை பின்பற்றி இருக்கிறார்கள். குருவிச்சை வெட்டப்பட்டிருக்கிறது, சூத்தையும் வெட்டி எறியப்பட்டிருக்கிறது. தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com